All Learn Physics Easily YouTube channel. This video we are going to seeing the interesting problem. Let's see that problem. Calculate the resultant capacitance for each of the following combination of the capacitors. கீழே கொடுத்துருக்கிற இந்த கெப்பாசிட்டருடைய காம்பினேஷன்ஸ்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் see the solutions. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு சி நாட்டும் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு சி நாட் அப்படிங்கிற இந்த கெப்பாசிட்டன்ஸும் parallel காம்பினேஷன்ல இருக்கு. அப்போ parallel காம்பினேஷன்ல இருந்தது அப்படின்னா அதனுடைய effective capacitance Cp is equal to C0 plus C0. Finally we get 2C0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அது ரெண்டு கெப்பாசிட்டரும் parallel இருக்கும்போது இதனுடைய effective capacitance பார்த்தோம் அப்படின்னா 2C0ன்னு வரும். இந்த 2C0ங்கிற கெப்பாசிட்டன்ஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த C0 கெப்பாசிட்டன்ஸ்க்கு சீரிஸா இருக்கும். ஓகே, அப்படி சீரிஸா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 1 by Cs is equal to 1 by C0 plus 1 by 2C0. This is equal to 3 by 2C0 அப்படின்னு நம்ம எழுத முடியும். ஓகே, இப்போ Cs is equal to 2C0 divided by 3. ஓகே, அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடும். ஓகே, அப்போ effective capacitance in this first figure is 2C0 by 3. ஓகே, அடுத்தது செகண்ட் ஃபிகருக்கு போவோம். இந்த செகண்ட் ஃபிகர்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 கெப்பாசிட்டர் டோட்டலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த ரெண்டும் பேரலல் இருக்கு, இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் பேரலல் இருக்கு. இப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து எப்படி இருக்கு அப்படின்னா சீரீஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப ஒன்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா Cp is equal to எல்லாமே சேம் வேல்யூஸ் அப்படிங்கறதால நம்மளுக்கு என்ன வரும், சேம் வரும். C0 plus C0 அப்படின்னா 2 times of C0 அப்படின்னு கிடைக்கும் இங்க. அப்ப இங்க 2 times of C0 அப்படின்னா இங்க எதனுடைய எஃபெக்ட் என்ன இருக்கும், 2 times of C0 அப்படிங்கறதா இருக்கும். ஓகே, அப்ப ஃபைனல் ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் என்னன்னு எழுதலாம் அப்படின்னா 1 by Cs is equal to 1 by 2C0 plus 1 by 2C0. ஏன் இது இப்படி எழுதியிருக்கும் அப்படின்னா ஃபைனலா இந்த ரெண்டு கெப்பாசிட்டர், அதாவது 2C0 அப்படிங்கிற வேல்யூஸ் உடைய கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே ரெண்டும் சீரீஸா கனெக்ட் பண்ணிருக்கோம் இந்த பாயிண்ட் இடையில. அப்படின்னா the resultant capacitance of capacitor can be write in the form of like this: 1 by Cs is equal to 1 by 2C0 plus 1 by 2C0. Finally we get 2 divided by 2C0 வரும். 2 cancel ஆச்சு அப்படின்னா 1 by C0 வரும். Finally Cs is equal to C0 அப்படின்னு வந்து effective capacitance from this figure B is equal to C0. Okay, so let's move the next figure C. ஓகே, இப்போ நீங்க ஜென்ரலா பாயிண்ட் இங்க இருக்கு, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாயிண்ட் இங்க இருக்கு அப்படின்னா இதுக்கு இடையில 3 கெப்பாசிட்டர் இருக்கு. இப்போ இந்த 3மே என்ன காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னா parallel in காம்பினேஷன்ல இருக்கு. parallel in காம்பினேஷன்ல இருந்தா பண்ணணும் Cp is equal to C1 plus C2 plus C3. ஸோ இப்போ C1 C2 C3 இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே சேம் தான். அப்போ C0 plus C0 plus C0 this is equal to 3C0. The effective capacitance from this figure C is equal to என்னது அப்படின்னா 3C0. Let's move to fourth one is okay. இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான क्वेश्चन நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. effective capacitance across PQ என்ன and RS என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு கேட்கும். ஸோ இப்போ நம்ம ஒன்று எடுப்போம். எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் PQ. இந்த PQ கீக்கும் இடையில எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த RS கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. PQ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட் டெர்மினல். அப்போ இந்த C1ம் C3யும் எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சீரியஸ் காம்பினேஷன்ல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த C2ம் C4ம் சீரியஸ் காம்பினேஷன்ல இருக்கும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்ன காம்பினேஷன்ல இருக்கும் அப்படின்னா parallel in காம்பினேஷன்ல இருக்கும். அதுதான் இங்க நம்ம எழுத போறோம். கேஸ் 1ல ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எடுத்துக்கிறோம். சீரியஸ் அப்படின்னா 1 by Cs is equal to 1 by C1 plus 1 by C3. We get C1 plus C3 divided by C1 into C3. Cs is equal to அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறி இருக்கும். C1 C3 divided by C1 plus C3 மாறிடும். ஓகே, இப்போ இதுக்கான எஃபெக்டிவ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். சேம் வேல கேஸ் 2 இந்த பகுதியில் இருக்கிறதுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம்.
இதே போல 1 by CS is equal to 1 by C2 plus 1 by C4 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் CS is equal to C2 C4 divided by C2 plus C4 வரும். ஃபைனலா இப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னா parallel in காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னா அது என்ன வரும்? CP is equal to CS1 plus CS2. ஓகே, இது பிளஸ் இது case 1 plus case 2 add பண்ணோம் அப்படின்னா இது வரும். CP is equal to C1 C3 divided by C1 plus C3 plus C2 by C2 C4 divided by C2 plus C4 அப்படின்னு வரும். இதுக்கு LCM எடுத்து அப்படின்னா நம்மளுக்கு LCM எடுத்து CP மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். C1 C2 C3 plus C1 C2 C3 C4 plus C1 C2 C4 plus C2 C3 C4 whole divided by C1 plus C3 into C2 plus C4. இது எப்படி சார் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு இந்த C1 C3 உள்ளுக்குள்ள ஒரு டைம் மல்டிபிள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். இப்ப it is for resultant capacitance across PQ. PQ acrossல resultant capacitance என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த effective capacitance across RS. இப்போ RS நம்ம ஜங்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா PQ கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுல C1 C2 சீரியஸ் and then பாத்தீங்க அப்படின்னா C3 C4 அப்படிங்கிறது சீரியஸ். சேம் வே நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச அதே மெத்தட்ல கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா CA is equal to C1 C2 by C1 plus C2 அப்படின்னா நம்ம இது ரெண்டையும் எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கேஸ் 2ல C3 C4 எடுத்திருக்கோம் அப்படின்னா CB is equal to C3 C4 divided by C3 plus C4. Finally, the effective capacitance or resultant capacitance across the RS is equal to CP is equal to CA plus CB அப்படின்னுதான். ஓகே, இதுக்கான வேல்யூஸ் கொண்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணி நாம LCM எடுத்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். என்னன்னு CP is equal to C1 C2 C3 plus C1 C2 C4 plus C1 C3 C4 plus C2 C3 C4 whole divided by C1 plus C2 into C3 plus C4. ஓகே, இது நம்ம புக்ல அங்கே முன்னாடி பின்னாடி இடம் மாறி இருக்கலாம். மாறி இருந்தாலும் நம்மளுக்கு தவறு ஒன்றும் கிடையாது. அடுத்ததா லாஸ்ட் ஒன். இந்த ஃபிகர்ல நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதா PQ இடையில என்ன எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு, அதே போல இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு. இப்போ சீரீஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இந்த மாதிரி வரும். 1 by CS is equal to 1 by C0 plus 1 by C0. இது நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணி LCM எடுத்து கால்குலேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CS is equal to C0 by 2. அப்போ இதனுடைய எஃபெக்டிவ் C0 by 2, இதனுடைய எஃபெக்டிவ் C0 by 2ன்னு வரும். இப்போ இது மூணும் இப்போ பேரலல் இருக்கும். இப்போ பேரலல் இருந்துச்சு அப்படின்னா CP is equal to C0 by 2 plus C0 plus C0 by 2. அதாவது இந்த C0 by 2ங்கிறது அப்பர்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டருடைய வேல்யூ, C0ங்கிறது மிடில் இருக்கிறது, இந்த C0ங்கிறது இந்த டவுன்ல லோயர்ல இருக்கிறது. மூணுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 2C0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி வரும் அப்படின்னா இந்த சென்டர்ல இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா C0 மட்டும் இருக்கு. அப்போ LCM எடுக்கணும்னா டினாமினேட்டர் சேம் இருக்கணும். அப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2C0 by 2ன்னு வரும். அப்போ டினாமினேட்டர்ல 2 காமனா எடுத்துக்கிட்டோம். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஓகே, டினாமினேட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா 2 காமனா இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா C0 பிளஸ் இங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2C0 பிளஸ் இங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா C0. ஓகே, இப்படி வரும் நம்மளுக்கு. டினாமினேட்டர் சேம் ஆயிடும். இது இந்த மாதிரி இருக்கும். அப்ப 1 plus 2 plus 1 அப்படின்னா 4. அப்போ 4C0 by 2 அப்படின்னு வரும். 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க ரிமைனிங் 2 இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க ரைட் பண்ணிருக்கோம். ஓகே, CP is equal to 2C0. The effective capacitance across PQ is 2C0. Okay, thank you for watching. Like, share and subscribe this Learn Physics Easily YouTube channel. I hope you are understood from this video.